வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்னைக்கான வீடியோ பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோஸோட பவர் ஆம்பிளிஃபையர், அதுவும் எஸ்டிகே மாடியில் உள்ள பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நமது மன ஆடியோஸ் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஆடியோ ரிசல்ட்டு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலான்னு சொல்லி பாகம் 2 வெளிவரும்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட தொடர்ச்சியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த எஸ்டிகே மாடியில் தயாரித்து வெளிவந்திருக்கிற இந்த பவர் ஆம்பிளிஃபையர் எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோஸோட பவர் ஆம்பாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்டிகே மாடியில் மற்ற அதர் பிராண்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, நாம் எஸ்டிகே மாடலில் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய ஆல்ட்ரை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதில் நாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நாம் எந்த மாதிரி ரிசல்ட் மாறும் அப்படிங்கிறத குறித்தும் நாம் பார்க்கலாம். நான் இன்னொரு பதிவில் ஆல்ட்ரு பண்ணி அதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக பதிவு செய்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி வீடியோ எடுத்து பதிவு செய்ய நேரமின்மை காரணமாக நான் எந்த இடத்துல எதை மாற்றினா நமக்கு ஆடியோ ரிசல்ட் மாறும், அதை மாற்றுறதுனால பவர் ஆம்பிளிஃபையருக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறத குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். எஸ்டிகே மாடியூல் பவர் ஆம்ப்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். மெயினாக பவர் சப்ளை இன்புட்டு கொடுக்கறது ஒரு ஸ்டேஜு, ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறது அது ஒரு ஸ்டேஜு, அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது அது ஒரு ஸ்டேஜு, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பீக்கர் ஃபீட்பேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயாஸ் இருக்கும், லாஸ்ட்டாக டிரைவர் இருக்கும். ஒரு வண்டி நல்லா ஓடணும்னா ஒரு நல்ல இன்ஜின் தேவை. நல்ல ஒரு இன்ஜின் கொண்ட ஒரு வாகனத்தை அதை இயக்குறதுக்கு நல்ல ஒரு டிரைவர் தேவை. ஆக மொத்தம் டிரைவரும் இன்ஜினும் நல்லா இருந்தால் தான் அது வண்டி ஒழுங்காக பாதுகாப்பாக போய் சேரும். வண்டியில் உள்ள எல்லா பாகங்களுமே கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அது மாதிரி தான் ஒரு பவர் ஆம்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பவர் ஆம்பில் உள்ள எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபெயிலியர் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்ல ஒரு பிராண்டுகளை சூஸ் பண்ணி இப்போ நல்ல பவர் ஆம்பாக வாங்கி பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த வாடிக்கையாளர்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவர் ஆம்பிளிஃபையரை எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால், வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த பவர் ஆம்பை இந்த ஹீட் சிங்கிலிருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி நாம் தனியாக பவர் ஆம்பை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 12 பவர் சப்ளையாக நம்ம பயன்படுத்தணும் இந்த எஸ்டிகே மாடியூல் பவர் ஆம்பிளிஃபையருக்கு. இதில் ப்ளஸ் வோல்ட்டாகவும் மைனஸ் வோல்ட்டாகவும் ஒரு கிரவுண்டும் நாம் இன்புட்டு கொடுக்கணும். அந்த வோல்டேஜ் டிசி வோல்ட்டாக 24,024 வோல்ட்லேருந்து 42,042 வோல்ட் வரைக்கும் இந்த பவர் ஆம்புக்கு நாம் லோட் பண்ண முடியும். அந்த வோல்டேஜ் வரைக்கும் இந்த பவர் ஆம்புக்கு கொடுத்து நாம் ஒர்க் பண்ண வைக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டாம். நான் பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் 26,026 வோல்ட்டில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவேன். அதுவும் ஏசியா 26,026 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவேன். 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்த மாட்டேன். 30,030 வோல்ட்டு ஏசியா டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்த மாட்டேன். ரெண்டுக்கும் நடுநிலையான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை தான் நான் சூஸ் பண்ணி எனது வாடிக்கையாளர்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 30,030 யூஸ் பண்ணோம். அப்போயெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சரிப்பட்டு வரல. நாம் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபையரில் ப்ராப்ளம் வருது. அதனால் வோல்டேஜை டவுன் பண்ணிக்கிட்டோம். எந்த அளவுக்கு நாம் ஒரு மினிமமான வோல்டேஜ், அதாவது கம்பெனிக்காரங்க இத்தனை வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் அதற்கு கீழே நம்ம ஒருபடி குறைச்சி வோல்டேஜ் கொடுக்கறதுனால தப்பு இல்லை. பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் கிடைக்க போகிறதும் இல்லை. அதனால் மேக்சிமம் வோல்டேஜை டவுன் பண்ணி கொடுங்க. அவங்க லாஸ்ட் வோல்டேஜ் என்ன சொல்கிறாங்களோ அதே வோல்டேஜ் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்து நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுங்கள். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை நாம் வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பேக்கிங்கை விட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹீட்ஸிங்கை நாம் துண்டாக எடுக்கணும். அதுக்காக இதில் போட்டிருக்கக்கூடிய ஸ்க்ரூவை பூரா நாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு
துண்டா இதை மட்டும் நாம் வந்து எடுத்துக்கிட்டு பவர் சப்ளை இன்புட்டு மட்டும் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு பின்பக்கமாக நம்ம வந்து கை வச்சு பார்க்கணும். ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ கூட நீங்கள் வச்சாலும் அந்த டிரான்சிஸ்டருக்கு பின்பகுதியில் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஏன்னா நாம் ஸ்பீக்கர் அவுட்புட்டும் கொடுக்கல, அதே போல் இன்புட் சோர்ஸும் நாம் வந்து வெறுமனே நாம் பவர் சப்ளையை மட்டும் கொடுத்து லோட் பண்ணி செக் பண்ணணும். ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து கொடுக்கக்கூடாது, இன்புட் சிக்னலும் கொடுக்கக்கூடாது. வெறுமனே இந்த பவர் ஆம்பை மட்டும் நாம் துண்டை எடுத்து வச்சிருக்கிறத தனியாக எடுத்து வச்சு பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்து இந்த டிரான்சிஸ்டருக்கு பின்பகுதியில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஏறுதான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக தொட்டு பார்க்கணும், ஹீட்டு வந்து எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் இந்த மாதிரி நாம் வந்து டெஸ்டிங் பண்ணும்போது வெறும் இன்புட் பவர் சப்ளை மட்டும் கொடுக்கும்போது எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு பின்பகுதியில் வரக்கூடாது. நாம் புதுசாக வாங்கும்போது கையில் நமக்கு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஹீட் இல்லாமல் இருக்கும். அப்படி ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து ஆகாதுன்னு சொல்லி நாம் வந்து ஒதுக்கி வச்சிடலாம். அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இன்புட் சோர்ஸ், அதாவது சிக்னல் இன்புட் சோர்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் டிரான்சிஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் வந்து டெம்பரேச்சர் நமக்கு வந்து கிடைக்கணும். எந்த ஒரு லோடுமே வந்து கொடுக்காம வந்து பவர் ஆம்ப் வந்து ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பவர் ஆம்பை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்டை நீங்கள் வாங்கியும் பயன்படுத்த வேண்டாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஸ்பீக்கர் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் வருதா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்பீக்கரை வந்து சால்டர் பண்ணுங்கள். சில பவர் ஆம்பு வந்து பேக்கிங்கில் வரும்போது டேமேஜ் ஆகி வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்பீக்கரில் அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் வோல்டேஜ் அளந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வேறு சால்டர் பண்ணிவிட்டு திரும்ப இன்புட் சிக்னல் சோர்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ யூஎஸ்பியிலேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை பேஸ்டபிள் மூலமாக பேஸ்டபிளோட அவுட்டை கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்கள். வால்யூம் வச்சு செக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஸ்டரோட பேக் சைடு வந்து தொட்டு பாருங்கள். எல்லாமே வந்து ஹீட் சிங்கலை வந்து நம்ம பிட் பண்ணாமல் தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஹீட் சிங்கலை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு 2 பாயிண்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணி முடிச்சிட்டே ஒரு 4 பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்கள், 6 பாயிண்ட் வச்சு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி செக் பண்ணும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இது வந்து ஓவர் ஹீட் ஆகுது, அப்போ இது ஆகுமா ஆகாதுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓரளவு நார்மல் டெம்பரேச்சர்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி நாம் வந்து லோட் பண்ணி ஆம்பிளிஃபையர் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு போர்டை வாங்கிட்டு வந்தோடனே மடமடன்னு பிரித்து கேபினட்டுக்குள்ளே வந்து ட்ரில் பண்ணி உடனே வந்து நம்ம வந்து லோட் பண்ணி பவர் சப்ளைலாம் கொடுத்து கண்ட்ரோல் லைன்லாம் அடித்து ஸ்பீக்கர் லைன்லாம் அடித்து கடைசியில் பாட விட்டு அப்போம்போது இஷ்யூன்னு சொன்னால் அத்தனை வயரிங்கையும் நாம் பிரிச்சுட்டு திரும்ப இந்த போர்டை வந்து கலட்டி எடுத்துட்டு ரெண்டாவது வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும். இப்படியெல்லாம் சிரமப்பட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிக்கான சில விஷயங்களை நாம் செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 5.1 செஞ்சோம்னா 5.1 கேபினட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து பவர் ஆம்பை வந்து ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போர்டை மாட்டுங்க. ஃபஸ்ட்டே வந்து எல்லா போர்டையும் மாட்டி லைன் அடித்து செய்ய வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டேஜையும் விரிவாக பார்க்கணுன்னு சொன்னால் அது ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்பவும் ஆழமாக உள்ளே போக வேண்டியதில்லை. பேசிக்கான சில விஷயங்களை செஞ்சு மட்டும் ஒரு நல்ல பவர் ஆம்பை வாங்கி நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாம் டெக்னீஷியனாக இருக்கிற எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் யூஸராக தான் நாம் இருக்கோம். அதனால் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாம் செஞ்சு பார்த்துக்கலாம்.